ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளும் சரி, அவங்களுடைய கணவரும் சரி, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வீடு மாறக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதான். இது என்ன காரணத்தினால சொல்கிறாங்க, எதெல்லாம் சயின்டிஃபிக்கா இதனால என்ன யூஸு, நார்மலா எதுக்கு செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா கர்ப்ப காலத்துல கணவர்கள் வந்து முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடி வெட்டக்கூடாது, குழந்தை பிறக்கிற வரைக்குமே முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணங்களாலன்னு தெரியல. ஆனா இத வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தோம்னா, மலைக்கோவிலுக்கு வந்து போக்கூடாது. மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது மலைக்கோயிலுக்கு வந்து போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னால போகக்கூடாதுன்னா, இப்ப திடீர்னு அவங்க 9 மாதமோ, 8வது மாதமோ இருந்தாங்கன்னா, நீங்க அதிகமா மலைக்கோயில் போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா நீங்க அங்கருந்து வர முடியாத காரணத்தினால தான் மலைக்கோயில் ரொம்ப போக்கூடாது. அதிகமா வந்து லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் ரீசனு. அ அப்படி நீங்க லாங் ட்ராவல் பண்ணும்பொழுதும், உங்களால ஈஸியா வர முடியாது. அ உடனே இப்ப இந்த நேரத்தில ஒரு 1 ஹார்ல நீங்க வரணும்னா, அது வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் கர்ப்ப காலத்தில கணவர்கள் வந்து இப்ப வெளிநாட்ல இருப்பாங்க, அது வேற இது. இப்ப கூடயே இருந்துட்டு, இப்ப அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு, வேற எங்கேயாவது திடீர்னு லாங் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் 7, 8, 9 இந்த 3 மாதங்கள்லயாவது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்தில அந்த கர்ப்பிணிகள் வந்து வீடு மாறக்கூடாது. வீடு அதே மாதிரி அ புதுசா வீடு குடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, நார்மலா வந்து கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகளுக்கு அதிகமான ஹார்மோன் மாற்றங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கு அதிக முறை வந்து அவங்களுடைய மன மாற்றங்களா சரி, அதிகமான ஒரு அதிகமா கோவம் வர்றது, ஈஸியா ஏதாவது ஒரு சொன்னா கூட அவங்களுக்கு வந்து ஈஸியா அழுதுருவாங்க. அது என்ன காரணம்னா, நார்மலா அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான். ஸோ அந்த நேரத்தில நம்ம ஒரு வீடு மாறும்பொழுது, இந்த வீட்ல இருந்து அந்த வீடு செட் ஆகணும். இந்த தண்ணி மாறும், எல்லாமே சூழ்நிலைகள் மாறும், சுத்தி இருக்கிற உறவுகள் மாறும். இப்படி மாறும்பொழுது அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் ஒரு ஒரு சில பெண்களுக்கு வந்து உருவாகலாம். அதனால தான் வந்து நார்மலா அந்த கர்ப்ப காலத்தில வீடு மாறுறத தவிர்த்துக் கொள்ளுங்க. ரொம்ப சூழ்நிலையா இருந்ததுன்னா மாறலாம். இல்ல இது வந்து ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு 2, 3 மாதங்கள் கழிச்சு கூட மாறிக்கலான்னா, அடுத்து குழந்தை பிறந்த பிறகு கூட நீங்க மாறிக்கொள்றது ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்மளுக்கு நார்மலா அந்த கடைசி 3 மாதங்கள் கர்ப்பிணிகள் ரொம்ப ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா, அ இப்ப நார்மலா அவங்க வீட்ல இருக்கும்பொழுதோ, அவங்களுடைய மாமியார் வீட்ல இருக்கும்பொழுதோ, என்னதான் இருந்தாலும் இது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு சிலருக்கு தயக்கமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்ல. இருந்தாலும் அவங்க அம்மா வீட்ல இருந்தா இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த 3 மாதங்கள் வந்து வீடு மாறக்கூடாது. கர்ப்ப காலத்திலேயே வீடு மாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப லாங் ட்ராவல் வந்து கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, அ ஆத்தவே கடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நீங்க லாங் ட்ராவல் போகும்பொழுது உங்களுக்கு கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமாகும். நீங்க அதிகமா லாங் ட்ராவல் போகும்போது, நம்ம அதிகமா தண்ணீர் குடிக்க மாட்டோம். கால ரொம்ப நேரம் கீழ தொங்க போட்டுக்கிட்டே போவோம். அது வந்து கால் வீக்கம் அதிகமாகும், இடுப்பு வலி அதிகமாகும். அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ரெஸ்ட் ரூம் வந்தா கூட, சரி இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே நம்ம போயிட்டு அங்க போய் இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். நீங்க அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லா காரணத்தினால தான் கர்ப்பிணிகள் வந்து வளைகாப்பு போட்ட பிறகோ, 5 மாதங்களுக்கு அடுத்தோ நீங்க வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த நஞ்சுக்கொடி உருவான பிறகு கோயிலுக்கு போக்கூடாது. 5வது மாதத்துக்கு அடுத்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா 5 மாதங்களுக்கு அடுத்து கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகள் வந்து கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகள் வந்து கணவன், மனைவி சேர்ந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். 8வது மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்க கணவன், மனைவி வந்து சேர்ந்து இருக்கலாம். ஏன்னா, 8வது மாதத்துக்கு அடுத்து குழந்தை வந்து தலைகீழா திரும்பிரும். கர்ப்பப்பை வாயும் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையும் பொழுது, ஆண்களுடைய இருக்கிற அந்த அணுக்கள் போயி கர்ப்பப்பை வாய வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கி,
ஈஸியா நம்மளுக்கு குறப்பிரசவம் நடக்கிறதுக்கு நெறைய இது பண்ணும். அதனால தான் 8 மாதங்களுக்கு அடுத்து நீங்க கணவன், மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாயு வந்து கொஞ்சம் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்ன்னு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம். முதல் 3 மாதங்கள் வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். 5 மாதத்துக்கு அடுத்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும்னா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அதுவும் உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அது அது இன்னுமே ரொம்பவே நல்லது. ஏன்னா, ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகள் வந்து ப்ரா, பேண்டீஸ் வந்து போடலாமா? ரொம்ப அழுத்தமா இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? ஒரு சிலர் பண்ணலான்னு சொல்றாங்க. ஒரு சிலர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது நார்மலா யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கர்ப்ப காலத்தில கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா ப்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட, நீங்க நார்மலா 34 யூஸ் பண்ணா கூட, 36 வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் பேண்டீஸும் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அதிகமா இறுக்கமா நீங்க போடும்பொழுது தான் உங்களோட மார்பகங்கள் எல்லாமே வலிக்கும். அதே மாதிரி தான் பேண்டீஸும். நீங்க பேண்டீஸ் போடும்பொழுது, ரொம்ப ஈரமாவோ, ரொம்ப இறுக்கமாவோ போடும்பொழுது, உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு மாதிரி வந்து ஏற்படும். அதையும் நீங்க தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் ப்ராவும். உங்களுக்கு ஒரு சைஸ விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இத தவிர ஒரு சிலருக்கு வேற ஏதாவது அ ஒரு சிலர் வந்து இத அடிக்கக்கூடாது, அத அடிக்கக்கூடாது, இந்த பூச்சி அடிக்கக்கூடாது, அந்த பூச்சி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில அதெல்லாம் வந்து தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.